விஜய் மகன நான் டேட் பண்ணல அப்படின்னு சொல்லி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க விஜய் கூட நடிச்ச நடிகை. விஜய் நடிப்புல வெளியான ஜில்லா, புலி படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சவங்க தான் நடிகை ரவீனா தாஹா. ராட்சசன், எனிமி, அப்புறம் பீட்சா 3 மாதிரியான படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. மௌனராகம் 2 சீரியல்ல நடிச்சு பிரபலமான ரவீனா இப்போ இளம் நடிகையா படங்கள்லயும் நடிச்சிட்டு வராங்க. சமீபத்துல யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி கொடுக்கும்போது விஜயோட பையனை டேட் பண்றேன் அப்படிங்கிற ரூமர் அதிகமா பரவுச்சு. ஆனா அதெல்லாம் வெறும் வதந்தி தான் பாஸ் அப்படின்னு ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்காங்க. ஆனா விஜய் பையன் கூட சேர்ந்து அந்த விஷயத்த மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற தன்னோட விருப்பத்தையும் அவங்க வெளிப்படையாவே பேசின நிலையில அவங்களோட பேட்டி இப்போ வைரல் ஆயிட்டு வருது. லைகா தயாரிப்புல விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் டைரக்டரா மாறியிருக்காரு. சந்தீப் கிஷனை வச்சு சிக்மா அப்படிங்கிற படத்தையும் எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த வருஷம் பிப்ரவரியில சிக்மா படம் திரைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சமீபத்துல நடந்த ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவுக்கு விஜயோட மனைவி அப்புறம் மகன் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவங்க வராதது சமூக வலைதளத்துல மறுபடியும் விவாதங்களையும் வதந்திகளையும் கிளப்பியிருக்கு. சினிமாவுல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச ரவீனா தாஹா சின்ன திரையில பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. தளபதி விஜய் கூட ஜில்லா அப்புறம் புலி மாதிரியான படங்கள்லயும் இவங்க நடிச்ச நிலையில விஜயோட பையனான ஜேசன் சஞ்சய இவங்க டேட் பண்றதா வதந்திகள் பரவுச்சு. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. விஜய் பையன் கூட நடிக்க ஆசை அப்படின்னு தான் பேசினத அப்படியே திரிச்சு வதந்தியா மாத்திட்டாங்க. தளபதியை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவருக்கு ஜோடியா நடிக்க முடியாது. அட்லீஸ்ட் அவரோட பையன் சினிமாவுல ஹீரோவானா அவருக்கு ஜோடியா நடிக்கலாமேன்னு பேசினத இப்படி எழுதிட்டாங்க. அதையெல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு கடந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு சினிமாவுல பிஸியா இருக்கிறதால சீரியல் பக்கம் மறுபடியும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 7 போட்டியாளரா இருந்த ரவீனா தாஹா 91 நாள் வரைக்கும் அந்த வீட்ல தாக்கு பிடிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.